வெல்கம் டு ரிச்சி பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பாறை மீன் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 4 பீஸ் எடுத்து வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு தனியாக வந்து வேக வச்சு வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ரைஸ் வந்து நமக்கு வந்து நம்ம வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, சின்ன சைஸ் வெங்காயம் 1, ஒரு அரை கேரட்டு, கொஞ்சமாக ஒரு 4 பீன்ஸு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுங்க. கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கேரட்டு பீன்ஸை ஃபஸ்ட்டே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பச்சையாக போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சதைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டோன்னா இன்றைக்கி நம்ம வந்து 2 முட்டை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம வந்து அதை கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு என்ன மசாலாலாம் நம்ம போட போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இதை வந்து நம்ம கலந்துக்கிட்டு அப்புறமா வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து பொரிச்ச ஃபிஷ்ஷை வந்து சின்ன சின்னதாக வந்து முள் இல்லாத மாதிரி நல்லா பிச்சு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் தான் சேர்க்க போகிறோம். என்ன மசாலா சேர்க்கலை, உப்பு சேர்க்கலை, லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ரைஸ் சேர்த்த பிறகு தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ரைஸை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸில் எப்போவுமே வந்து லாஸ்ட்டாக நீங்கள் மசாலா சேர்த்து வந்து கொஞ்சமாக வந்து வேக வச்சு எடுத்திங்கனால தான் இதுவாக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஃபுல்லாக வந்து தனியாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் வந்து மசாலா. அவ்வளோதான். நல்லா இது பண்ணி பிரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். குழந்தைங்களாம் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.